என் பொண்ணோட ஆசைக்காகவும் இந்த ஊருக்காகவும் மாசமா இருக்கிறவன் மனைவிய இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன உங்க பொண்ணோட ஆசைக்காக சுசீலாவை இங்க கூட்டிட்டு வந்தாரா ராஜா? யாரு உங்க பொண்ணு? லீலா, ஸ்ரீலீலா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜி. இன்னைக்கு நம்ம கரு தொடர் கதையோட பார்ட் 17 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கருவோட 16 பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த கதையை உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிரோடுங்கள். அத்தியாயம் 30. மயானபுர கிராமம். இன்று ஊர் தலைவர் வீடு. அப்படின்னா ராஜாவும் உங்க பொண்ணு ஸ்ரீலீலாவும் ஒருத்தர் விரும்பியிருக்காங்க. உங்க விருப்பத்தோட தான் ராஜா ஸ்ரீலீலாவுக்கே தெரியாம இந்த ஊரை விட்டு போக கிளம்பியிருக்காரு. அப்போ வவ்வால் கூட்டம் தாக்குதலால உங்க பொண்ணும் பலியாயிருக்காங்க. ஆமா தம்பி. அப்ப ராஜா உங்க பொண்ணு இந்த ஊர் நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஆசைக்காக தான் சுசீலாவை இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்தாரா? ஆமாயா. ஐயா, இந்துமதியை நான் அழிச்சிட்டேன். இருந்தாலும் அவளோட சாபத்தால் இந்த ஊரில் ஒரு புழுப்பூச்சி கூட முளைக்காம போயிடுச்சு. அந்த சாபம் தீரணும்னா இந்த ஊரில் ஒரு சிசு பிறக்கணும். அந்த சிசு சுசீலா குழந்தை. எல்லாம் சரி, இதில் சுசீலாக்கு என்ன ஆபத்து? பிரபாகரன், சாமி இந்துமதி ஆன்மா இன்னும் அழியலன்னு சொன்னாரு. அதனால சுசீலா குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கிறதுக்குள்ள அவளோட ஆன்மாவால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அதனாலதான் நாங்க அவளை பத்திரமா பாத்துக்கிறோம். சுசீலா குழந்தை பிறக்கிறதுக்குள்ள சாமியும் நிச்சயம் வந்துருவாரு. அதனால பயப்பட வேண்டியதில்ல. கவலைப்படாதீங்கய்யா, நாங்களும் உங்க கூட இருக்கோம். சுசீலாக்கும் உங்க குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நல்லது தம்பி. ஐயா ஐயா ஐயா, கதவை திறங்க. ஐயா, கதவை திறங்கய்யா. என்ன சொல்லல? என்னாச்சு? ஐயா, ராஜா சுசீலா குடியிருக்கிற தெருவுல ஒரு மாட்டுக்கு மதி செஞ்சிருச்சுங்க ஐயா. பித்து பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. கண்ணில் படுற எல்லாத்தையும் முட்டி கொண்டுகிட்டு இருக்குங்க ஐயா. என்ன சொல்லல? ஆமாங்க ஐயா. இல்ல பிரபாகரன், 2 பேரும் சீக்கிரம் வாங்க. நாம உடனே சுசீலா வீட்டுக்கு போயாகணும். திலக், பிரபாகரன், ஊர் தலைவர் 3 பேரும் சுசீலா குடி இருக்கிற தெருவோட முச்சந்தி அடையறாங்க. அந்த தெருவுல ஒரு மாடு கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சுசீலா வீட்டு செவுத்துல கண்ட மணிக்க முட்டிக்கிட்டு இருக்கு. மாமா, அங்க பாருங்க, அந்த மாடு தான் நினைக்கிறேன். என்னாச்சு அந்த மாட்டுக்கு? தெரியல திலக், ஆனா அந்த மாடு அதோட கட்டுப்பாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாடு டக்குன்னு திரும்பி அவங்கள பாக்குது. பார்த்ததும் சிலுத்துக்கிட்டு அவங்கள நோக்கி ஓடி வருது. ஓ ஷிட், அந்த மாடு நம்மளை நோக்கி தான் இப்போ ஓடி வருது. 3 பேரும் பதட்டமாக. அப்ப திலக், மாமா நீங்க 2 பேரும் வலது பக்கம் ஓடுங்க, அந்த செவுத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கோங்க. நான் அந்த மாட்டை டைவர்ட் பண்றேன். கேப் கிடைக்கும் போது சுசீலா வீட்டுக்குள்ள போயிருங்க. திலக், ஒன்றை விட்டு எப்படி முடியாது. மாமா சொல்றத கேளுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நீங்க 2 பேரும் வலது பக்கம் ஓடுங்க, அந்த செவுத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கோங்க. பிரபாகரன், ஊர் தலைவர் 2 பேரும் அந்த முச்சந்தில இருந்து வலதுபுறம் இருக்கிற தெருவுல ஓட ஆரம்பிக்கிறாங்க. திலக் இடதுபுறம் இருக்கிற தெருவுல ஓடுறான். கொஞ்சம் தூரம் ஓடினதும் டக்குன்னு கீழே குனிஞ்சு ஒரு கையளவு சைஸ்ல ஒரு கல் எடுக்கிறான். அந்த மாடு முச்சந்தில நேரா இருக்கிற சுசீலா தெருவுல இருந்து ஓடி வந்து அந்த மாடு முச்சந்தி அடைஞ்சதும், ஏய் இங்க பாரு, இந்த பக்கம் பாரு. திலக் அந்த மாட்டு மேல கல் எடுத்து அடிக்கிறான். வா, இந்த பக்கம் வா. அந்த மாடு முச்சந்தில இருந்து இடது பக்கம் இருக்கிற திலக்க பாக்குது. கோபமா அவனை நோக்கி ஓடி வருது. திலக் அப்ப வேகமா அந்த தெருவுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி வலதுபுறம் தெருவுல மறைஞ்சிருந்த பிரபாகரன், ஊர் தலைவர் 2 பேரும் வெளியில வர்றாங்க. சுசீலா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. பிரபாகரன் கையில இருக்கிற குச்சியை ஊண்டி அவரோட உடஞ்ச காலை இழுத்துக்கிட்டே ஓடுறாரு. அவர் கூட வயசான ஊர் தலைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திலக் பின்னாடி வேகமா துரத்தி வந்த அந்த மாடு திலக் கிட்ட நெருங்குது. திலக் உசுர கையில புடிச்சிட்டு அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு மாட்டுக்கட்ட செவுத்து மேல எகிரி குதிச்சு ஏறான். அவனுக்கு பின்னாடி வந்த மாடு வங்க வேகத்துல செவுத்துல முட்ட அந்த செவுரே ஒரு செகண்ட் ஆடி போகுது.
அந்த மாட்டுக்கு பொறி கலங்கி போகுது. அந்த மாட்டோட கோபம் இன்னும் அதிகமாகுது. இந்த பக்கம் வலதுபுற தெருவுல இருந்து முச்சந்தி அடைஞ்ச அவங்க 2 பேரும் சுசிலா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பிரபாகரன் அந்த முச்சந்தில தடுமாறி கீழே விழுகிறாரு. பிரபாகரனோட கைத்தடி தள்ளி போய் முச்சந்தி சாக்கடையில விழுகுது. ஓ ஷிட்! பிரபாகரன், பிரபாகரன், என்னாச்சு? எழுந்திரீங்க. ஊர் தலைவர் பிரபாகரனை தூக்க முயற்சி பண்ண அப்ப அந்த மாடு முச்சந்தில நிக்கிறவங்க 2 பேரையும் பாக்குது. வேகமா அவங்கள நோக்கி ஓட ஆரம்பிக்குது. மாமா, மாமா! திலக் பதட்டம் அடையறான். பிரபாகரன் அந்த மாடு அவங்கள நோக்கி வர்றத கவனிக்கிறாரு. ஐயோ, 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 நீங்க போங்க. பிரபாகரன், நீங்க வேகமா எழுந்திரீங்க. ஐயா, சொல்றத கேளுங்க. நீங்க முன்னாடி போங்க. கைத்தடி இல்லாம என்னால அவ்வளவு வேகமா வர முடியாது. நீங்க போங்க. அப்படி சொல்லி பிரபாகரன் ஊர் தலைவரை போக சொல்லி தள்ளுறாரு. ஊர் தலைவரும் கவலையோட அங்க இருந்து சுசிலா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. திலக் அந்த செவுத்துல இருந்து கீழே குதிக்கிறான். அந்த மாட்டுக்கொட்டையில தொங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கயிறை எடுக்கிறான். அந்த மாடு வேகமா பிரபாகரனை நோக்கி வர பிரபாகரன் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த சாக்கடையில விழுந்த கைத்தடியை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த மாடு பிரபாகரனை நெருங்குது. பிரபாகரன் உயிர் பயத்துல கண்ணை மூட அந்த மாடு அவரை முட்ட போக அந்த நேரம் மாட்டை துரத்தி வந்த திலக் அவன் கையில இருக்கிற கயிறை மாட்டை நோக்கி எறிகிறான். கயிறு மாட்டோட கொம்புல விழ திலக் அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அந்த மாட்டை நிறுத்த பாக்குறான். ஆனா அவனால நிறுத்த முடியல. மாடு திலக்கு இழுத்துக்கிட்டே போய் பிரபாகரனை முட்ட போகுது. திலக் அந்த நேரம் பட்டுல பக்கத்துல இருக்கிற ஒரு போஸ்ட் மரத்துல கயிறை கட்டுறான். பிரபாகரன் கிட்ட நெருங்கின மாடு கயிறு இழுத்து தடுமாறி கீழே விழுகுது. பிரபாகரனுக்கு உயிர் திரும்ப வருது. ஊர் தலைவரும் ஓட முடியாம சுசிலா வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு. திலக் வேகமா பிரபாகரன் கிட்ட ஓடி வரான். பிரபாகரனுக்கு சாக்கடையில இருந்த கைத்தடி கிடைக்குது. உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? இல்ல திலக், நீ ஓகே தானே? நான் ஓகே தான் மாமா. சீக்கிரம் வாங்க, சுசிலா வீட்டுக்கு போறது கஷ்டம். நம்ம வேகமா போய் நீங்க ஒளிஞ்சிருந்த செவத்துக்கு பின்னாடி மறுபடியும் ஒளிஞ்சுப்போம். கட்டி இருந்த மாடு திமிரிக்கிட்டு இருக்கு. பிரபாகரன் திலக் 2 பேரும் வலதுபுறம் இருக்கிற தெருவுக்குள்ள ஓடுறாங்க. ஊர் தலைவர் சுசிலா வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க அந்த மாடு கயிறு அத்துட்டு வெடி பிடிச்ச மாதிரி ஊர் தலைவரை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. ஊர் தலைவர் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட சுசிலா வீட்டு கதவு திறக்குது. வீட்டுக்குள்ள இருந்து அவங்க ஊர் தலைவரை மாடு துரத்துறத பார்த்ததும் ராஜா, சுசிலா, பரத் எல்லாரும் ஐயா, ஐயா, வாங்க, வேகமா ஓடி வாங்க. அந்த மாடு ஊர் தலைவரை நெருங்குது. கிட்ட நெருங்கின மாடு அவரை முட்ட போக உயிர் பயத்துல ஊர் தலைவர் கண்ணை மூட ஊர் தலைவர் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. அவர் கிட்ட நெருங்கின அந்த மாடு அவர் மூஞ்சி கிட்ட நிக்குது. மறுபடியும் டங்கு டங்குன்னு சத்தம் கேட்க அந்த மாடு பின்னாடி திரும்புது. ஊர் தலைவரும் அந்த மாட்டை தாண்டி எட்டி பார்க்க பின்னாடி கையில ஒரு பெரிய தடியோட சித்தர் நிக்கிறாரு. மாடு வேகமா வெறித்தனமா கடும் கோபத்தோட சித்தரை நோக்கி ஓடி வருது. சித்தர் மந்திரங்களை முணுமுணுக்கிறாரு. மாடு அவர் கிட்ட நெருங்க பட்டன் அவர் இடுப்புல கட்டி இருந்த பையில இருந்து கை நிறைய மஞ்சள் எடுத்து கிட்ட நெருங்கின மாட்டோட மூஞ்சில தூவுறாரு. அந்த மாடு சாந்தமாகுது. சித்தர் அந்த மாட்டை தடவி கொடுக்கிறாரு. அதை பார்த்த ஊர் தலைவர், சாமி, நீங்களா? நான் இங்க வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. அத்தியாயம் 31. மயானபுர கிராமம். மாலை 6 மணி. ராஜா சுசிலா வீட்டில். ராஜா, சுசிலா, சுசிலா தம்பி பரத், டாக்டர் நிரஞ்சன், அவரோட ஒய்ஃப் சுவாதி, திலக், பிரபாகரன், ஊர் தலைவர், அப்புறம் சித்தர் எல்லாரும் ராஜா வீட்டுல ஒண்ணு கூடி இருக்காங்க. சாமி, 2 நாளா ஊருக்குள்ள ஏதேதோ நடக்குது. ஒண்ணுமே புரியல. நேத்து ராத்திரி ஊர்க்கூட்டத்துல பாம்புங்க வந்துச்சு. இன்னைக்கு இந்த மாடு. ஏன் சாமி, எதனால? அறிகுறிகள், நடக்க இருக்கிற சம்பவத்திற்கான அறிகுறிகள். சுசிலாவோட குழந்தை பிறக்க போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆனா அதுக்கு இன்னும் 7 நாள் இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தானே திருவிழாவை கூட அன்னைக்கு வைக்கலான்னு இருந்தோம். சில நேரங்கள்ல இயற்கையையும் விதியையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். என் கணிப்புப்படி
சுசிலாக்கு நாளை இரவுக்குள்ள எப்பனாலும் குழந்தை பிறந்துரும். இல்லை, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நிரஞ்சன் சித்தர் பேச்சுல குறுக்கிட, யார் இவரு? இவருதான் சுசீலாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற டாக்டர் தம்பி. பேரு நிரஞ்சன். எதை வச்சு நாளைக்குள்ள சுசீலா குழந்தை பிறகுன்னு சொல்கிறீங்க? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நான் டாக்டர், அதுக்குன்னே படித்தவன். விதியோட ஆட்டத்தை யாராலையும் படிக்க முடியாது. நீங்க டாக்டராவே இருந்தாலும் முடியாது. ஹலோ, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியும், சுசீலாக்கு குழந்தை பிறக்க குறைஞ்சது 1.5 மாதம் ஆகும். அவங்களுக்கு 9ஆவது மாதம் தான் டெலிவரி. திடீர்னு சுசீலா வயிற்ற பிடிச்சி கத்த ஆரம்பிக்க, சுசீலா, சுசீலா, என்னாச்சுமா? தெரியல ராஜா, வயிறு ரொம்ப வலிக்குது, முடியல. என்னாச்சு சுசீலா? தெரியல நிரஞ்சன், வலிக்குது. எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நிரஞ்சன் சுசீலாவை ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். சிறிது நேரம் கழிய எல்லாரும் வெளியில பதட்டத்தோட இருக்க, நிரஞ்சன் கதவை திறந்து வெளியில வர்றான். இது சாதாரண பொய் வழி தான், ஆனால் கான்ட்ராக்ஷன் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எப்போனாலும் குழந்தை பிறக்கலாம். இதை கேட்டதும் எல்லாரும் சித்தரை வியந்து போய் பார்க்கறாங்க. நீங்கள் சொன்னது சரிதான் சாமி, விதியை புரிஞ்சுக்க எந்த சக்தியும் இல்லை. இப்ப என்ன பண்றது சாமி? நாளைக்கு அந்த அம்மனுக்கு பூஜையை நடத்தியாகணும். நான் அதுக்கான ஏற்பாட்டை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் சுசிலாவை பத்திரமா பார்த்துக்கங்க. இனி எப்பனாலும் ஆபத்து நெருங்கலாம். சாமி, என்ன ஆபத்து? இந்துமதி ஆன்மா சுசிலா குழந்தைய பலி கொடுக்க நிச்சயம் முயற்சி பண்ணும். என்ன என்ன சொல்றீங்க சாமி? யாரும் பயப்பட வேண்டியதில்லை. சரிதோ இல்லாத ஆன்மாவுக்கு அவ்வளவு சக்தி இல்லை. அவளுக்கு உடல் இல்லாம ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் வேதம், சித்தம், பில்லி, சூனியனு பல வித்தைகளை தெரிஞ்சவாவ. அதனால நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சாமி, அவளுக்கு உடம்பு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கா? தெரியாது. அவள் மாச கர்ப்பிணிகளை பலி கொடுக்கறதுக்கான தாற்பயம் தெரியாத வரைக்கும் அவளோட சக்திகளை கணக்கிடுறது கஷ்டம். தாற்பயமா? என்ன தாற்பயம்? புரியல சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? பலி கொடுக்கறத 2 பேருக்கு பண்ணலாம். ஒண்ணு இறைவன், இன்னொன்னு அந்த சாத்தான். 2க்கும் வெவ்வேறு விதமான பலன் இருக்கு. அதே போல பலி பூஜையிலும் பலவிதமான பலி பூஜை இருக்கு. ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு விதமான தாற்பயம் இருக்கு, ஒவ்வொரு பலன் இருக்கு. சில பலி பூஜைகள்ல இறைவனுக்கு நிகரான சக்தி கிடைக்கும். சில பலி பூஜைகள்ல சாகாவரமும் பெற முடியும். இன்னும் சில பூஜைகளால குட்டி சாத்தான், குட்டி கருப்பன்னு பல ஆன்மாக்களை நம்ம கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியும். இந்த மாதிரி பல பூஜைகள் இருக்கு. இதுல அவ பண்ண பூஜை எதுன்னு தெரியாம அவளோட சக்தியை தெரிஞ்சுக்க முடியாது. அவளை எதிர்த்து போராடுறதும் கஷ்டம். சுத்தம். இதுல இது வேறையா? சாமி, பேசாம எங்க அக்காவை நான் ஊருக்கு கூட்டு போயிடவா? இனி அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்? பிரபாகரன் இந்துமதியை கொண்டதும் இந்த கிராமத்தை சமைச்சா அவளுடைய வவ்வால் கூட்டம் இந்த கிராமத்தையே அழித்து பார்த்துச்சு. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் அவளோட ஆன்மா இன்னும் அழியலன்னு. அதனால நான் அவளோட ஆன்மாவை அந்த காட்டு பகுதியை விட்டு ஊருக்குள்ளேயோ இல்லை இந்த எல்லையை விட்டு ஊருக்கு வெளியிலேயோ போக முடியாத மாதிரி கட்டி போட்டேன். இந்த கிராமத்தோட சாபத்தை நீக்க ஒரு சிசு இந்த மண்ணில் பிறக்கணும். ஆனா அதுல ஒரு சிக்கலும் இருந்துச்சு. பிறகு இருக்கிற அந்த சிசுவை இந்துமதி மட்டும் தாயோட நிற மாசத்துல திரும்பவும் பலி கொடுத்தானா இந்துமதி மீண்டும் உயிர் எழுவாள். அதனால உங்களை அவ்வளவு எளிதில் இந்த கிராமத்தை விட்டு போக விட மாட்டா. அது உங்க உயிருக்கே ஆபத்து. என்ன சாமி சொல்றீங்க? ஆனா இந்த ஊருக்குள்ள வர முடியாத மாதிரி நீங்க தான் அவளோட ஆன்மாவை அந்த காட்டு பகுதியிலேயே கட்டிட்டேன்னு சொன்னீங்க.
அப்புறம் எப்படி? என் கட்டு உடைஞ்சிருச்சு. சாமி என்ன சொல்றீங்க? உண்மைதான். அதனுடைய அறிகுறிகள் தான் ஊருக்குள்ள மறுபடி வௌவால் வந்ததும் எல்லார் வீட்டு வாசலையும் கட்டியிருந்த காப்பு கருகுனதும். ஆனா சாமி, எப்படி அந்த கட்டு உடைஞ்சது? ஒரு சக்தியை தாண்டின இன்னொரு சக்தி எப்பவும் இருக்கும். சாமி, இப்போ எங்கள் அக்காவை எப்படி காப்பாத்துறது? சுசீலாக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சுசீலாவை பாதுகாக்கணும். சுசீலாவை இந்துமதி ஆன்மா தேடி வந்தா அவ ஆன்மாவை எப்படியாவது கட்டுப்படுத்தி ஆகணும். சாமி, ஒருவேளை இந்துமதி ஆன்மாக்கு ஏதாவது உடல் கிடைச்சிருந்தா? அப்படி நடந்திருக்க கூடாது. நடந்திருந்தா அவளோட எல்லா சக்தியையும் அவளால பிரயோகிக்க முடியும். அப்ப நாம அதை தடுக்கவும் தயாரா இருக்கணும். அது அவ்வளவு சுலபம் இல்லை. என்னால் அது முடியும். ஏற்கனவே அவ கூட ஒத்தைக்கு ஒத்த மோதி நான் அவளை தோக்கடிச்சிருக்கேன். பிரபாரன், நீங்க ஒன்னும் அவளை தனியா தோக்கடிக்கல. நல்லா சிந்திச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த பருந்து மட்டும் வரலனா உங்களால ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. உங்க கதை அப்பயே முடிஞ்சிருக்கும். அந்த பருந்து வந்தது உங்களுக்கு எப்படி? அதை அனுப்பி வச்சதே நான் தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நாங்க நடத்தின பூஜையால கண்டிப்பா அவளோட சக்தி குறைஞ்சிருக்கும். அப்படின்னா இப்பயும் அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணுவோம். நிச்சயம் பண்ணணும். ஆனா இந்த 10 வருஷத்துல அவளோட கோவமே அவளோட சக்தியா மாறி இருக்கும். ரொம்ப உக்கிரமா இருப்பா. அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இப்பயே அவளால என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிப்போம். அதை தடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிப்போம். யூ ஆர் கரெக்ட் திலக். மாமா, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் தான் இதுவரைக்கும் அவளை நேருக்கு நேரு சந்திச்சிருக்கீங்க. அவகிட்ட ஒரு ஜிங்லிங் பெல் இருக்கு. அதை வச்சு தான் அவள் பல விஷயங்களை கட்டுப்படுத்துவா. அதிலிருந்து வர்ற சத்தம் நம்ம ஏழ்றம கிழிச்சு நம்ம உயிரை கூட எடுத்துரும். ஓ, அது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? திலக் பாக்கெட்ல இருந்து ஏர்பாட் எடுத்து வெளியில் வைக்கிறான். இதுதான் அது. எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபுல் சவுண்டில் பாட்டு கேட்கும்போது நிச்சயம் அந்த பெல் சவுண்ட் காதில் கேட்காம இருக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல ஐடியா தான். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. முழு சண்டைகளையும் இது காதுல இருந்து விழாம இருக்கணும். இல்லாட்டி நம்ம கதை முடிஞ்சிடும். கவலைப்படாதீங்க. அவ அந்த பெல்ல உபயோகிக்கும் போது கொஞ்ச நேரம் நீங்க தாக்கு புடிங்க. நான் அவளோட பெல்ல சுக்குநூறா உடச்சு எறிகிறேன். சூப்பர். வேற? அவளால வௌவால் கூட்டத்தை நம்ம மேல ஏவி விட முடியும். அதையும் நான் பார்த்துப்பேன். எஸ், இவரோட பருந்து அந்த வௌவால் கூட்டத்தை பார்த்துக்கும். சூப்பர். வேற என்ன பண்ண முடியும் அவளால? அவ கண்ணை பார்த்தப்ப நான் அப்படியே உறைஞ்சு போய் நின்னேன். என்னால என் சுண்டு விரலை கூட அசைக்க முடியல. பார்வை கட்டுண்டு. ஆனா அதை ஒரு நேரத்துல ஒருத்தர் மேல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா அதை நம்மள யாராவது ஒருத்தர் மேல மட்டும்தான் அவளால பயன்படுத்த முடியும். அப்படி அவ பண்ணிட்டானா நம்மள ஒருத்தர் அவுட்டுன்னு தான். அதுக்கப்புறம் மீதி உள்ள ஆளுங்க தான் அவ கூட தனியா போராடி ஆகணும். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், அவளால் காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாம தூரத்துல இருந்து எதையாவது எரிஞ்சு அவளோட சண்டை போடலான்னு நினைச்சா அவ காற்றை கண்ட்ரோல் பண்ணி அதை காத்துலயே தடுத்து நிறுத்துவா. அங்கிள், அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் கையில் கிடைக்கலாம் இருந்துச்சா? நிரஞ்சன், ஒரே நேரத்தில் அவ மேல ஒரு கூர்மையான கட்டை, அதை தொடர்ந்து 3 புல்லட் அவளை நோக்கி விட்டான். எல்லாத்தையும் அவ அசால்ட்டா தடுத்துட்டா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எஸ், அவ மேல ஒரு கீறல் கூட விழல. மாமா, அப்போ எப்படி நீங்க அவளை கொன்னீங்க? அவ கிட்ட நெருங்கி கத்தியால குத்தி கொன்ன. ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவ நம்மளையே தூக்கி காத்துல நிறுத்துவா அந்த பருந்து. அதுதான் அன்னைக்கு ஒரு டீக்காயா மாறி அவளை டைவர்ட் பண்ணுச்சு. அந்த கேப்ல நான் அவ கிட்ட போய் அவ கதையை முடிச்சிட்டேன். என் அக்காக்காக நான் டீக்காயா மாறவும் தயங்க மாட்டேன். பரத், யாரும் டீக்காயா மாற வேண்டியதில்லை. எல்லாரும் விடாம அவளை தாக்குவோம்.
கண்டிப்பா ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும். அப்பாவை கிட்ட நெருங்கி அவ கதையை முடிப்போம். முக்கியமான விஷயம், இதுல யார் உயிரும் போகக்கூடாது. அப்ப மாமாக்கு உதவி பண்ண ஒரு பருந்து மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கோம். கண்டிப்பா அவ டைவர்ட் ஆவா. அந்த கேப் தான் நாம அவளுக்கு வைக்க போற ஆப்பு. நம்மளோட பெரிய பிளேஸ் அவ தனியாள். ஆனா நாம திலக் கர்வத்தோட சிரிக்க அந்த நொடி எல்லாரும் போர்க்களத்துக்கு தயாரானாங்க. இந்த போர் நல்ல உள்ளங்களுக்கும் தீய சக்திக்கும் உண்டான போர். திலக்கோட போன் ரிங் ஆகுது. திலக் போன் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியில வர்றான். திலக் அந்த காலை அட்டன் பண்ணி, சொல்ல அபி. திலக், எங்க இருக்க? மயானபுர கிராமம். சரி, எப்போ வருவ? என்னாச்சுடா? எப்போ வருவடா? இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்துருவேன்டா. அபி எதுவும் பேசாம அமைதியா இருக்க. அபி அபி இருக்கேன், சொல்லு. ஏய், ஜோஷி குட்டி ஓகே தான்ல? நாட் ஓகே திலக், ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். குட்டிக்கு வீசிங், உன்னை பார்க்கணும்னு சொல்கிறேன். என்ன சொல்ற அபி? இரு, நான் உடனே வீடியோ கால் வரேன். திலக், உன்னை நேரில் பார்க்கணும்னு சொல்கிறேன். சரி, நீ ஜோஷிட்ட ஃபோனை கொடு. இதோ தரேன். ஜோஷிமா, என்னடா குட்டி பண்ற? இல்ல, கண்ணு கலங்குது, வார்த்தை வாயை அடைக்குது. மிஸ் யூ சோ மச் செல்லம். வர்றேன்டா, 2 டேஸ்ல வந்துடுறேன். இங்க ஒன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா பிறக்க போறா. அந்த பாப்பா நல்லபடியா பிறக்க இப்ப அப்பா கண்டிப்பா இங்க இருந்தாகணும். ஓகே தாத்தா, நான் வெயிட் பண்ணுறேன். பை. பாய்டா செல்லம். லவ் யூ. லவ் யூ. திலக் காலை கட் பண்றான். ஏனோ திலக் மனசு ரொம்ப பாரமா தெரியுது. அப்ப பிரபாகரன் வீட்ல இருந்து வெளியில வராரு. என்னாச்சு திலக்? யாரு போன்ல? ஜோஷி குட்டி பேசினா மாமா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, வீசிங், என்ன பார்க்காம. என்ன சொல்ற திலக்? சரி, ஒன்று பண்ணு. நீ இப்போ உடனே கிளம்பி ஜோஷியை பார்த்துட்டு உடனே திரும்ப வந்துரு. இருக்கட்டும் மாமா. திலக், சொல்றத கேளு. போ, இப்போ கிளம்புனா நீ பார்த்துட்டு நாளைக்கு சாயங்காலம்குள்ள திரும்ப வந்துடலாம். நாளைக்கு நைட்டு தானே சுசிலுக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. நாளைக்கு நைட்டுக்குள்ள எப்பனாலும் பிறக்கும்னு சொன்னாரு. திலக், நீ போயிட்டு சீக்கிரம் வா. அது வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல. போ திலக், கிளம்பு. திலக் கண்ணை மூடி ஒரு வெறுமையோட தலையில கை வச்சு யோசிக்க, ஐ மிஸ் யூ தாத்தா. என்னை எப்போ பார்க்க வருவீங்க? லவ் யூ. ஓகே மாமா, நான் கிளம்புறேன். பட் ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவேன். அது வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கங்க. முக்கியமாக உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. பிரபாகரன் உதட்டோரம் ஒரு மெல்லிய சிரிப்பு. திலக் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புறான். அதே நேரம் நானும் கிளம்புறேன். கோவில்ல பூஜைக்கு தேவையான வேலையை ஆரம்பிக்கிறேன். நீங்க எல்லாரும் கவனமா சுசிலாவை பார்த்துக்கங்க. எல்லாம் ரெடியானதும் நாளைக்கு ராத்திரி நானே இங்க வரேன். அது வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேணாம். சித்தர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு காப்பு கயிறு அந்த வீட்டு வாசல்ல கட்டுறாரு. இந்த காப்பு இருக்கிற வரைக்கும் எந்த ஆன்மாவும் உள்ள வராது. ஆனா நான் வராம நீங்க யாரும் வெளியில வந்துடாதீங்க. நான் கிளம்புறேன். அத்தியாயம் 32. மறுநாள் இரவு 8 மணி. ராஜா சுசிலா வீட்டில். ராஜா சுசிலா ரூம்ல இருக்க. பிரபாகரன், ஊர் தலைவர், நிரஞ்சன், சுவாதி, பரத் எல்லாரும் வெளியில ஹால்ல கண்ணசந்து படுத்திருக்காங்க. சுவாதி மெல்ல முழிக்கிறா. கதவு தட்டுற சத்தம் கேட்க சுவாதி அலறா.
நிரஞ்சன் நிரஞ்சன் யாரோ கதவு தட்டுறாங்கடா. நிரஞ்சன் கண்ணை முழிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்க நிரஞ்சனும் பயப்படுறான். பரத் 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 கண் முழிச்சு காதுல மாட்டியிருந்த ஹெட்ஃபோன்ஸை கலட்டுறான். யாரோ கதவு தட்டுறாங்க பரத். யாரு? தெரியல பரத். வாங்க நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம். சுவாதி, ஊர் தலைவர் பிரபாகரன் அங்கிள், 2 பேத்தையும் எழுப்பு. நிரஞ்சன் பரத் 2 பேரும் எழுந்து கதவு கிட்ட போறாங்க. அதே நேரம் சுவாதி ஊர் தலைவர் பிரபாகரன் 2 பேரையும் எழுப்ப அவங்களும் கண் முழிக்கிறாங்க. கதவை நெருங்கின நிரஞ்சன் யாரு? சித்தர் குரலை கேட்கவும் தான் நிரஞ்சன் பரத்துக்கு உயிரே வருது. சாமி தான் வந்திருக்காரு, யாரும் பயப்படாதீங்க. வாங்க சாமி. சாமி வீட்டுக்குள்ள வராரு. என்னாச்சு சாமி? எதுவும் பிரச்சனை இல்லையே? இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பூஜைக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வாங்க கிளம்பலாம். சுவாதி, சுசீலாவை கூட்டிட்டு வா. சுவாதி சுசீலாவை கூப்பிட போக அந்த ரூம்ல ராஜா மட்டும்தான் சேர்ல படுத்திருக்கான். சுசீலா அங்க இல்ல. ராஜா ராஜா சுசிலா எங்க? எங்க போன சுசீலா? இங்க தானே இருந்தா. அட என்ன ராஜா நீங்க? சுவாதி பதட்டத்தோட ரூமை விட்டு வெளியில வந்து, சாமி சுசிலாவை காணோம். அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே சுசீலாவை கண்டுபிடிச்சாகணும். அப்படி சொல்லிட்டு சித்தர் வெளியில கட்டியிருந்த காப்பை பாக்குறாரு. அந்த காப்பு நல்லபடியா இருக்க வேகமா சித்தர் சுசீலா ரூம்குள்ள நுழையிறாரு. அந்த ரூம்குள்ள நுழைஞ்சதும் ஒரு விதமான வாடையையும் ஒரு மெல்லிய அனலையும் அவரால் உணர முடியுது. வசியம்மையோட வாடையையும் அதோட அனலையும் என்னால உணர முடியுது. என்ன சாமி சொல்றீங்க? இந்த வசியம்மையை ஒரு ஆன்மாவால பண்ண முடியாது. அப்படின்னா நிச்சயம் அவளுக்கு உடல் கிடைச்சிருக்கணும். புல்ஷிட். இது ரொம்ப மோசம். இப்ப என்ன பண்றது சாமி? அந்த படி இந்த ஊர் எல்லைக்குள்ளதான் கொடுத்தாகணும். சீக்கிரம் வாங்க, சுசீலாவை கண்டுபிடிப்போம். அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அழிந்த சிவனாலயத்துல தான் இருப்பா. எல்லாரும் வேகமா வாங்க, போகலாம். எல்லாரும் வேகமா வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. சித்தருக்கு அப்பதான் இன்னொரு விஷயம் புரியுது. ஒரு நிமிஷம். எல்லாரும் சித்தர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. வசியம்மைய சுசீலாக்கு கொடுத்திருக்கானா? நிச்சயம் அவ சுசீலாவை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கணும். அதுவும் இந்த ஊருக்குள்ள காப்பு கருகுனதுக்கு அப்புறம். 2 நாளைக்கு முன்னாடி தான் காப்பு கருகுச்சு. இந்த 2 நாள்ல எப்படி அவளால சந்திச்சிருக்க முடியும்? ராஜா, சந்தேகப்படுற மாதிரி யாரையும் சுசீலா சந்திச்சாளா? சந்தேகப்படுற மாதிரி யாரு? கண்டுபிடிச்சிட்டேன். 2 நாள் முன்னாடி ஊர்க்கூட்டத்துல பாம்பு வந்தப்ப சுசீலா காணாம போனாலே, அப்போ அந்த ஓடையோர குகை பக்கம் தானே இருந்தா. எப்படி அங்க வந்தான்னு கேட்டப்ப கூட பதிலே பேசாம தானே இருந்தா. எனக்கு என்னமோ அவ அங்கதான் இப்பயும் இருப்பாளோன்னு தோணுது. அந்த இந்துமதியும் அங்கதான் அவளை சந்திச்சிருக்கணும், அதுவும் அன்னைக்கு. ஆமா பிரபாகரன், அதுவும் சரிதான். ஆனா அவ அந்த அழிந்த சிவனாலயத்துல இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவகிட்ட எவ்வளவு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு புத்தியும் இருக்கு. ஒரு தடவை பண்ண தப்ப மறுபடியும் அவ பண்ண வாய்ப்பு இல்லை. அவளை சிவனாலயத்துக்கு தான் தேடி வருவோன்னு அவளுக்கு தெரியும். அதனால நிச்சயம் அங்க இருக்க மாட்டா. இந்த நதியோர குகையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கிள், அந்த சிவனாலயம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான், பரத், சுவாதி 3 பேர் அங்கே தேடி போகிறோம். நீங்கள், ராஜா, ஊர் தலைவர், சித்தர் நதியோரம் இருக்கிற குகையில் போய் பாருங்கள். அதுவும் சரிதான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. அவ அங்க இருந்தா அவ கிட்ட நெருங்காதீங்க. எனக்கு உடனே போன் அடிங்க, நாங்க அங்க வந்துடுறோம். ஓகே அங்கிள். எல்லாரும் 2 குரூப்பா பிரிஞ்சு சுசீலாவையும் இந்துமதியையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. சுசீலாவை கண்டுபிடிச்சு சுசீலாவையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையும் காப்பாத்துவாங்களா? இக்கதையின் இறுதி ஆட்டம் அடுத்த அத்தியாயத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பிங்க் பண்ணுங்க.
மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.